நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருந்து கொடுத்துருக்க ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பையரிங் மெசேஜ். அதாச்சு நம்ம இதுக்கு முன்னே ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி டெலிட் ஃபார் எவரின்னு கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து அவங்களே அந்த மெசேஜ் டெலிட் பண்ணுறாங்க. அதாச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லவே இல்லை. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸுக்குமே இல்லை, இப்போதைக்கு வாட்ஸ்அப் பீட்டாவில் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பீட்டாவில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலனா அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ண அப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு சார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. இதை நான் ஹோல்டு பண்ணேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் எவரியோட ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போது வாட்ஸ்அப்பில் இருந்தே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னா இந்த நேமை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்கிரிப்ஷன் இருக்கும். என்கிரிப்ஷனுக்கு மேலே டிஸப்பையரிங் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆன் ஆஃப் கேட்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சார்ட்டுக்கு அதாச்சும் இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் எல்லாமே கரெக்டாக 7 நாளைக்கு அப்புறம் எல்லா மெசேஜுமே டெலிட் ஆகிடும். ஒரு மெசேஜ் கூட இருக்காது, எல்லா மெசேஜுமே டெலிட் ஆகிடும். அதாச்சும் இதை ஆன் பண்ண அப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் எதுவுமே 7 நாளைக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ 7 நாளைக்கு அப்புறம் இந்த மெசேஜ் எல்லாம் டெலிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்டையும் டெலிட் ஆகிடும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டையும் டெலிட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க இது புது ஃபியூச்சர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அட்மின் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். குரூப் அட்மின் ஆன் பண்ணி வச்சா தான் அந்த மெசேஜெலாம் டெலிட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகாது. ஸோ குரூப்பில் மட்டும் குரூப் அட்மின் ஆன் பண்ணணும். நீங்கள் பர்சனல் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுற மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க புது ஃபியூச்சர். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.